என்ன பண்ணுறார், ஒரு குச்சி வச்சுட்டு நடக்கிறார். அப்படி தான் நடந்தாகணும். அவர் பாவம், அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார், அவருக்கு கண்ணு தெரியல. நடக்கும்பொழுது குச்சி வச்சு நடக்கிறார். தட்டி தட்டி பார்ப்பார். அந்த குச்சி தான் என்ன பண்ணும், அவரை பயங்கரமாக காப்பாற்றும். எப்படி நடந்து போகும்போது குழி இருக்கா, பள்ளம் இருக்கா, படியில் ஏறி இறங்கணுமா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், அதுதான் அவரை காப்பாற்றும். அவர் வந்து என்ன பண்ணுறார், போய் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு அறுவை சிகிச்சைக்காக தன்னை ஆட்படுத்தி கொள்ளுகிறார். அவருக்கு கண்ணு வந்துடுது. அவருக்கு கண்ணு தெரிந்தவுடன் அவர் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன? அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல அந்த கையில் இருக்கக்கூடிய குச்சியை தூக்கி போடுவார். ஆமாம் தானே? அதான் அவர் செய்யக்கூடிய முதல் விஷயம் இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் அவர் உயிர் காத்தது எது? அந்த குச்சி தானே. ஆனால் அவர் கண்ணு வந்த உடனே அந்த குச்சியை தூக்கி போட்டார் இல்லையா? அதுபோல நாமும் பக்தி இல்லாமல் புறத்தே நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு பல விஷயங்களை பற்றி கொண்டு அடைந்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது பக்தி வருகிறதோ, எப்பொழுது அகக்கண் திறக்கிறதோ, இந்த புறத்திலே இருக்கக்கூடிய குச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுமா என்ன? நாம் எப்பொழுது நம்ம கண் நமக்கு கிடைத்து விட்ட உடனேவே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த குச்சியை தூக்கி போட்டு விடுவோம். நமக்கு புறத்தே இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் என்ன பண்ணிடும், தேவையே படாது. கண்ணை திறந்து பார்த்தா மட்டும்